3 மாதத்துக்கு காத்திருந்ததுக்கு ஆண்டவன் கொடுத்த நம்மளுக்கு வடப்பிரசாதம். சும்மா தளபதினு வர்றதுக்கு சீஃப் மினிஸ்டர் வரும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சொன்னவனுங்கெல்லாம் வாயில் பக்கடா தான். ஆமாம், பக்கடா போட்டு மென்னுக்கிட்டே இருக்க வந்து அவனுங்க எதோ பேசுவானுங்க. என் தளபதி அவர் பாட்டுக்கு அவர் கதையை மஸ்ட்டு போய்கிட்டே இருக்கு. அவர் என்ன சொல்கிறார், யார் எது சொன்னால் ஏற்றுக்காத, உன் வேலையை மட்டும் பார்த்துட்டு போயிட்டே. அதுமாதிரி தான் அண்ணன் நடிக்கிற படமும் சரி. இப்போவும் சொல்கிறேன், இது விஜய் அண்ணா படத்தோட அதிக ஸ்கோர் பண்ணும், அது நிச்சயம். கலெக்ஷன்லாம் எவ்வளோ அடிக்கணும்? கலெக்ஷனாக நாங்கள் தான், எலெக்ஷனாக நாங்கள் தான் சார். ரொம்ப ஹாப்பியா இருக்கும், ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பாக்குறீங்க தெரியலையா, ரொம்ப எல்லாரும் சந்தோஷம் ஜாலியா இருக்கும். உங்களுக்கு அப்பவே தெரியும், உதயநிதிலாம் ஆளே இல்லை. அவர் படத்துல பார்த்தா டான்ஸ்லாம் சும்மா அப்படி கையாடுறது காலாடுறது. இவர் அப்பையில இருந்தா டான்ஸ்லாம் சும்மா. ஏன்டா அரசியல்ல வந்து மக்களை காப்பாத்துங்கன்னு சொன்னா நீங்க கொள்ளை அடிக்கிறதுக்கும் கொலை பண்றதுக்கு வேணா வரீங்க அப்படின்னு வெளுக்கிறாரு பாரு. அங்கதான் புரட்சி தலைவர் வந்து பொங்கி எழுந்து விஜய் அண்ணன் உடம்புக்குள்ள ஆவியா வந்திருக்கிறாரு. தமிழகத்தையும் ஜனநாயகத்தையும் இந்த ஜனநாயகம் தான் காப்பாத்துவாரு. பிளாஸ்ட் பிளாஸ்ட் பிளாஸ்ட். அது அவனோட கடைசி படம் ரிலீஸ் ஆயிருக்கு, எப்படி பாக்குறீங்க? மனசு கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா இப்போ ஃபஸ்ட்டு ஆண்டு திமுக வந்து அவங்க கரெக்டாக ஆண்டு இருந்தாங்களா, அண்ணன் இது கடைசி பக்கமே இருக்காது. அவர் பாட்டுக்கு அவர் இதில் வந்திருப்பார். அவனுக்கு சரியாக ஆளாதனால தான் அண்ணன் அங்கேருந்து இங்கே வந்திருக்காரு. இது லாஸ்ட்டு படம் இல்லை, இதுதான் அவர் வச்ச புலி ஸ்டாப்பு. இதுலேருந்தே எல்லாமே யாரும் முடிக்கும். படம் சூப்பராக இருக்குது. லீக் ஆகிடுச்சு, படம் ஓடாது, கலெக்ஷன் வராதுன்னாங்க. படம் ஓடுதோ எங்கள் அண்ணன் ஸ்க்ரீனில் வந்தாலே எங்களுக்கு சந்தோஷம், மழை தான். இத்தனைக்கும் நான் பெரம்பூர் தொகுதியிலேருந்து வரேன். எங்கள் அண்ணன் தொகுதி தான். ஆமாம், பெரம்பூர் தொகுதி தான் நம்ம தொகுதி. எங்கள் அண்ணன் தான் இருக்குது, அவர் தான். ஆனால் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்ற டைட்டில் கார்டோட படம் ரிலீஸ், அதுதான் சூப்பர் மேட்ரு. 3 மாதத்துக்கு காத்திருந்ததுக்கு ஆண்டவன் கொடுத்த நம்மளுக்கு வடப்பிரசாதம். சும்மா தளபதினு வர்றதுக்கு சீஃப் மினிஸ்டர் வரும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சொன்னவனுங்கெல்லாம் வாயில் பக்கடா தான். ஆமாம், பக்கடா போட்டு மென்னுக்கிட்டே இருக்க வந்து அவனுங்க எதோ பேசுவானுங்க. என் தளபதி அவர் பாட்டுக்கு அவர் கதையை மஸ்ட்டு போய்கிட்டே இருக்கு. அவர் என்ன சொல்கிறார், யார் எது சொன்னால் ஏற்றுக்காத, உன் வேலையை மட்டும் பார்த்துட்டு போயிட்டே. அதுமாதிரி தான் அண்ணன் நடிக்கிற படமும் சரி. இப்போவும் சொல்கிறேன், இது விஜய் அண்ணா படத்தோட அதிக ஸ்கோர் பண்ணும், அது நிச்சயம். கலெக்ஷன்லாம் எவ்வளோ அடிக்கணும்? கலெக்ஷனாக நாங்கள் தான், எலெக்ஷனாக நாங்கள் தான் சார் அடிப்போம். அடித்த பிறகு வந்து கேளுங்க. இப்பயே அதை சொல்ல முடியாது. இப்பயே சொல்லிட்டா பெருமையாக சொல்கிறாங்க, பெருமையாக சொல்கிறாங்க. ஒரு வருஷம் கேளுங்க, எங்கள் அண்ணன் கலெக்ஷனை நாங்கள் சொல்கிறோம். ஹாப்பி தான் எங்களுக்கு. நாங்க ஒரு கிரேஸ் எவ்வளோ நாள் ஆனாலும் உண்மையான ஃபேன்ஸ்னா படத்தை பார்க்கலாம். நாங்கள் ஏன்னா யாருமே படத்தை பார்க்க அப்படி பார்த்தவங்க கூட ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இன்னும் பரவாயில்ல, திரும்பி நாங்கள் தேட்டரில் பார்க்கணும். தேட்டரில் ஒரு 3 வாட்டி 4 வாட்டில போகிறாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்த ஃப்ரெண்ட்ஸ் திரும்ப படத்தை பார்ப்போம் கண்டிப்பாக. படம் எங்கள் கலெக்ஷன் எங்கே என்னன்னா, எங்களுக்கு கலைவரும் இருக்கணும், கலெக்ஷன் நாங்கள் தான், ஃபில்மாவும் நாங்கள் தான். லாஸ்ட் டான்ஸு பக்காவாக பண்ணி. படத்தில் என்னென்ன ஹைலைட்ஸ்லாம் இருக்கு? படத்தில் என்னென்ன ஹைலைட்ஸ்லாம் இருக்கு? உடனே வந்து எமோஷனலா படத்துல கிரிஞ்ச் சீன் எதுவா இருந்தாலுமே எங்க கவலை இல்ல. தளபதி படம் தளபதி படம் தான். அவருக்காக தான் வருது. கதெல்லாம் பார்க்கறது இல்லை, இவர் படம் தான். மற்ற படம்லாம் நாங்கள் வந்து லாஜிக்கா என்ன ஸ்பெஷல் மூமெண்ட்ஸ்ல ஆட் பண்ணிருக்காங்க? ஏதாச்சும் அவர் சிஎம் வர்றதெல்லாம் ஆட் பண்ணிருக்காங்க. கையில டேட்டோ லாஸ்ட் டான்ஸ் அதெல்லாம் பண்ணிருக்காங்க. அடுத்து வர சுறா படத்தையே நான் 50 வாட்டி பார்த்தேன். ஏன்டா ஃப்ளாப் ஆன படமே எப்படி பார்த்த? பழைய படம்லாம் பார்ப்பியா? விஜய் அண்ணா ஃபேனுன்னு சொல்லி எல்லா பழைய படமும் பார்ப்பியானா? பார்ப்பேன். ஏன்னா எனக்கு எங்கள் அண்ணன் அவ்வளோ, என் சைல்ட்ஹுட் மெமரிஸ் ஃபுல்லாக எங்கள் அண்ணன் தான். இவ்வளோ பெரிய ஸ்டாரு இந்த படம்ன்ற ஒரு விஷயத்தை விட்டுட்டு இப்போது நடிக்க வந்துட்டேன்றாரு. இது படம் அரசியலுக்கு வந்துட்டேன்றாரு. அரசியலுக்கு வந்தோடனே என்ன பண்ண போகிறாரு? அவருக்கு அரசியல் பற்றி தெரியுமா? ஏன் அவர் நடிக்கிறதுனால எல்லாமே வந்துட்டு அவர் ஏதோ பாயிண்ட்ஸ் டைலாக் சொல்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட போகிறாரு. அவர் அரசியல்லாம் அவ்வளோ தெரில, நோட்ஸ் படிக்கிற மாதிரி படிக்கிறாருன்றீங்க. டிஎம்கேல என்ன பண்ணுறாங்க? நோட்ஸ் படிக்கிற மாதிரி கீழே வச்சு தானே படிக்கிறாங்க. எங்காலு அந்த சட்டமன்றத்தில் பதவியேற்பு விழா எப்படி சொன்னார் தெரியுமா? அவர் சொல்லும் போது எவ்வளோ பீக்கான்னு தெரியுமா? ஒரு வார்த்தை கூட எங்கேயோ இல்லை, நாரா என் நெஞ்சில் கூடி இருக்கும்ன்ற வார்த்தை அப்படியே எங்கேயோ போயிடுச்சுங்க. தேட்டர்லேருந்து இந்த ஒருத்தன் இங்கே இவ்வளோ தூரம் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி எவ்வளோ தூரம் ஏற்றி விட்டுருக்கான் தெரியுமா? நான் பாலிடிக்ஸ் வந்துட்டு குறை சொல்லுவேன், இந்த மாதிரி வந்துட்டு எங்கள் ஆள் இவ்வளோ பண்ணியிருக்காருன்னு. ஆனாலும் படம் வயசு பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணன் எப்பயுமே பீக்கு தான். ஏங்க படம் பார்க்கறதுக்கே வரீங்களா? படம் எப்பயுமே மஜா தான். நம்ம அண்ணன் எவ்வளோ படம் நடிச்சிருக்காரு, எவ்வளோ படம் நடிச்சிருந்தாலும் ஃப்ளாப்புன்னு சொல்கிறானுங்க. எவனாவது ஒருத்தனாச்சு ஃப்ளாப்புன்னு சொல்கிற படத்தை உள்ளே போயிட்டு ஆடாமல் இருந்திருக்கானான்னு கேளுங்க. அந்த படம் எவ்வளோ பீக்கோ அந்த அளவுக்கு ஆட்டம் இருக்க தான் செய்யும். இந்த படம் எவ்வளோ பீக்குங்க, ஜனநாயகன் பீக்குங்க. பாதி வருஷம் வெயிட் பண்ணியிருக்கோம்.
ஒரு 6 மாசம் வெயிட் பண்ணிங்க இந்த 10 பார்க்கறதுக்கு. ஒரு வாட்டி கூட நான் வந்துட்டு இந்த லீக்கான 10 பார்க்கல. ஏன் பார்க்கலன்னா எங்கள் அண்ணனுக்காக பார்க்கல. எங்கள் அண்ணன் எனக்கு எவ்வளோ செஞ்சுருக்காரு இந்த விஷயத்தில், எனக்கு அவ்வளோ செஞ்சுருக்காரு. ஒரு வருஷம் ஒரு படம், எங்களுக்கு ஒரு படம் போதுங்க அப்படின்னு நாங்கள் வந்துருந்தோம். ஒரு படம் கூட நடிக்க முடியாதுன்னு சொன்ன போது இஞ்சி வலிக்குது. ஆனாலும் அவர் நம்மளுக்காக தான் வந்திருக்காரு. சரிங்களா, நம்மளுக்காக வந்திருக்காரா, நம்மளுக்காக என்ன செய்யணுமோ அவர் செய்வார். நம்ம பாட்டுன்னு அவர் பண்ணுறதுக்கு என்கரேஜ் பண்ணிட்டு போகணும். இப்போ இது செய்யலாம் அது செய்யலன்னு வந்துட்டு குறை சொல்றதுலாம் தப்புங்க. படத்துல உங்களுக்கு எந்த சீன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? படத்துல நாங்க அண்ணா வர எல்லா சீனுமே பீக்கு தாங்க. உள்ள வர இந்த சீன் அப்படியே இந்த இது எடுக்கிறாரு பாருங்க, அந்த க்ரோபாரா இது எடுத்து அப்படியே தலையை எப்படி வைக்கிறாரு பாருங்க, மூஞ்சிக்கு நேரம் அடிக்கும் போது அதை பாருங்க. இங்க இருந்து அணில் பறப்பான், நாளை அப்படியே பறந்து போ, அப்படியே அவ்வளவுதான். தேட்டரே அப்படியே விரியுங்க. அந்த அண்ணா டான்ஸ்ன்ற விஷயம்லாம் சொல்லாதீங்க சார். இந்தியன் சினிமாலே எல்லாரும் சொல்ற ஒரே ஒரு ஆள் டான்ஸ் வந்துட்டு கோரியோ ஒரு வாட்டி பார்த்துட்டானே டான்ஸ் ஆடுற ஒரே ஆளு நம்பால் தான். நம்பால் எவ்வளோ ஸ்டார்ஸாக இருந்தாலும் சரி எல்லா ஸ்டாரும் தூக்கி போட்டு சாப்பிடுவாரு. இப்போ நிறைய பாட்டு இருக்கு, உங்களுக்கு பிடிச்ச பாட்டு தியேட்டர் செலிப்ரேஷன் இது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இங்க நான் வந்துட்டு பாட்டுக்காக நான் போனேண்ணே, நான் அண்ணனுக்காக தான் போனேன். அண்ணன் எல்லா சீனும் வராது, அது எனக்கு போதும். ஓகேங்களா, பாட்டுனா தளபதி கச்சேரி சூப்பராக இருந்து. அப்புறம் அந்த ராவண மவனா இருக்கு பாருங்க, அந்த எலிவேஷன் சாங்கு எப்படி சொன்னாரோ அந்த எலிவேஷன் சாங் எங்கேயோ போயிடுங்க. ஆமா, ஆக்ஷன் தான் நம்மால் எப்பயுமே ஆக்ஷன்ல கிங் தான். சென்டிமெண்ட்லாம் என்னங்க, சென்டிமெண்ட் ஆக்ஷன் எல்லாமே லோடருங்க. நம்மால் படமா எப்பயுமே பீக்கு தாங்க. எப்படி நம்ம விடுறது? அப்போ ஒன்று சொன்னாரு நம்ம சிவகார்த்திகேயன், என்னன்னா எங்க படம் வரதுக்கு முன்னாடி அண்ணா படம் பார்த்துன்னு வாங்கன்னு. நான் அவர் படம் கூட இன்னும் பார்க்கல, ஏன்னா எங்க அண்ணா படத்துக்காக நான் தியேட்டர்ல இவ்வளவு நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப ஹாப்பியா இருக்கும், ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பாக்குறீங்க தெரியலையா, ரொம்ப எல்லாரும் சந்தோஷம் ஜாலியா இருக்கும். படம் எவ்வளவு கலெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இதுல என்ன சந்தேகம், கோடி கணக்குல தான் போகும். நீங்க அதை பத்தி யோசிக்கவே வேணாம். கில்லி படத்தை நம்ம எப்படி பார்த்தோம் பாத்தீங்கல்ல, எப்போ ரிலீஸ் ஆன படம் டிவில போட்டு பாக்குற படம், தியேட்டர்ல வந்தாலே அது மாசு தாங்க. கேசரி ரீமேக்ன்றாங்க, புரியுதுங்களா? 6 மாதம் வந்து சென்சாரால பேன் பண்ண படம், 3 மாதம் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் விட்ட படம். ஒரு படம் வந்து இந்த அளவு ஐப்பு, அதுவும் 3 மாதத்துக்கு அப்புறம் 6 மாதத்துக்கு அப்புறம் இருக்குன்னா என் தளபதியால் மட்டும்தான் முடியும், வேறு யாராலையும் முடியாது. புரியுதுங்களா? இது வந்து அஜித் சாரும் விஜய் சாரும் இல்லாதது நம்ம தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு தான் வந்து பெரிய இழப்பு. ஒருத்தர் பொலிட்டிக்கல் வைஸ் தலைவர் ஆகிட்டாரு, ஒருத்தர் பேஷன் வைஸ் அவர் ரேசிங்கில் போய் தலைவர் ஆகிட்டாரு. இது படம் வந்து மிகப்பெரிய சரித்திரம் படைக்கும், அவ்வளோதான் சொல்லுவோம். ஏன்னா 6 மாதம் கழிச்சு வர படம் இவ்வளோ ஹைப் இருக்கா? ஏன்னா அட்வான்ஸ் புக்கிங்லேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 கோடி வச்சிருக்கு. ஒரு ஹைப்பில், அதான் ஹைப்பில் இல்லைன்னு நாங்கள் படம் பேன் பண்ணி அவங்க ஹைப் தான் வர வச்சாங்க. நாங்கள் எதுக்கு போய் பார்த்தோன்னா த ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு அந்த ஒரே ஒரு வாசத்துக்காக தான். எங்கள் அண்ணன் அதுக்கு முன்னாடி பார்த்துருந்தா கூட சாட்டிஸ்ஃபை இருக்க மாட்டோம். இப்போ இந்த படத்து மூலிமா அந்த டைட்டிலுக்காக தான் நாங்கள் போகணுமே, ஃபுல் சாட்டிஸ்ஃபை. மற்றபடி படத்துல ரொம்ப ஹைலைட்டான விஷயம் இதெல்லாம் தவிர்த்து இன்னும் அமிதா பைஜு ஃபைட் சீன் இருக்கும், உள்ள போய் பாருங்க, சூப்பரா இருக்கும் அது. ஏன்னா தளபதியே வந்து சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி மமிதா பைஜு ஃபைட் சீன் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க, கட் பண்ணாதீங்க அப்படின்ட்டு நிறைய ஹைலைட் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா கேசரி படத்தோட ரீமேக், அந்த ரீமேக் எந்த படத்தோட ரீமேக்கும் இல்லை. கொஞ்சம் ஒரு 15 சீன் 10 சீன் இல்லை, ஆனா வினோத்தோட பியூர் கேமே அவங்க சம்பவம் பண்ணிருக்கு. லாஸ்ட் படம் எப்படி இருக்கு? வருத்தமாக தானே இருக்கு, ஆனால் வருத்தத்தை உள்ள வச்சுன்னு 3 மணி நேரம் அண்ணனை கடவுள் மாதிரி பார்த்துட்டு போனோம். எப்படி கோயில் தரிசனத்துக்கு வெயிட் பண்ணுவோம் அந்த மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், ஷோ விடுவாங்கன்னு. படம் எப்படி கொண்டாடணும்னு ஆசைப்படுறீங்க? அது சொல்ல முடியல. ஆனால் கடைசி படம் ஒரு பக்கம் அளவு வந்துட்டே இருக்கு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி செலிப்ரேஷன் அங்கே கிடைக்குது ஃபீலிங். அது அண்ணன் மட்டும் இல்லை, அதுக்கு மேலே நான் ஒரு ஆனால் அண்ணன் படத்தை அவ்வளோ சீக்கிரம் விட மாட்டேன். என் தளபதிக்காக எப்பவுமே இருப்போம், எல்லா விஷயத்தையும் கூட இருப்போம். இந்த படத்துக்காக நான் வெயிட் பண்ணேன், பொங்கல்லேருந்து வெயிட் பண்ணேன். நிறைய நாய்ங்க திருட்டு விஷயம்லாம் எடுத்து கொடுத்ததுக்கு அப்போ கூட பார்க்கல. தலைவன் படத்துக்காக வெயிட் பண்ணியிருந்தேன். இன்னைக்கு அதை முழு மனசோட போய் பார்த்து சந்தோஷமா இருக்கும். படம் வேற லெவல் ப்ரோ, வைப் எல்லாம் வேற லெவல் வைப் ப்ரோ. மிஸ் பண்றோம் அவ்வளவுதான். கடைசி படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, எல்லா சினிமா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப நல்ல படம். சீஃப் மினிஸ்டர் டைட்டில் கார்டு எப்படி இருக்கு? வேற லெவல்ல இருக்கு, நீங்களும் போய் பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க.
சோஷியல் மெசேஜ் அதிகமாக ப்ளஸ் ஃபைட்டு எல்லாமே நல்லா இருக்கு. டான்ஸ் டைட்டில் கார்டு எக்ஸ்பெக்டட் தான். அண்ட் எண்டிங் எப்படி இருந்துச்சு? நிறைய கிளிப்பிங்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னாங்க. திங்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. நான் இதுவும் லீக் ஆனதை பார்க்கல, ஸோ அதனால எனக்கு தெரியல. படம் நீங்கள் நார்மலாக கேசரி நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். பட் இது வந்து ஸ்டோரியா இல்லை ஏதாவது அடாப்ட் பண்ணியிருக்காங்க? வினோத் தான் நேற்று சொல்லியிருந்தார்ல 60% 20% இதில் எடுத்திருக்காங்க. மோஸ்ட்டாக எல்லாமே மாடிஃபை பண்ணியிருக்காங்க. கோர் மட்டும் பகவத் கேசரி வச்சு. பட் ஒன் லாஸ்ட் டான்ஸ் எப்படி இருந்துச்சு? வேற லெவலில். ஓகே, மிஸ் பண்றீங்களா தளபதியை? கண்டிப்பா நீங்கள் போய் டைட்டில் கார்டு பாருங்க, லாஸ்ட்ல எண்டிங் சீன் நீங்களே சர்ப்ரைசஸ் ஃபேன்ஸ்க்கு எல்லாமே சர்ப்ரைஸ் தான். இன்ட்ரோ கூட நல்லா இருந்துச்சுண்ணா. கிளைமேக்ஸில் மமிதா பைஜு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபைட் சீன் எல்லாமே நல்லா இருந்துச்சு. மமிதா பைஜு வந்து லாஸ்ட்டில் கிளைமேக்ஸ் ஃபைட் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஓகே, டைட்டில் கார்டு நல்லா எண்ட் இருந்துச்சு. கிரெடிட்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு? எமோஷனலாக இருந்துச்சா? ஆமாண்ணா, ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு. வருஷத்துக்கு ஒரு படமாக நடிச்சிருக்கேன். ஓட்டு போடுங்க, நல்ல கட்சியாக பார்த்து ஓட்டு போடுங்க. அதே மாதிரி தான் பண்ணணும். உள்ளே போனேண்ணா, போன உடனே சாங்கு செம்மையாச்சு. படம் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. நீங்கள் உள்ளே போனீங்க அதுதான் ப்ரோ எல்லாரும் வெயிட்டிங்ல இருந்தோம். அதுதான் ப்ரோ காத்திருந்தோம். அந்த வந்துருச்சு. அதுக்கப்புறம் நான் ப்ரோ கூஸ் பம்ப்ஸ் ஆச்சு ப்ரோ. வீடியோ ஃபுல்லாக எடுத்து வச்சிருக்கேன், எல்லா வீடியோ எடுத்து வச்சிருக்கேன். உள்ளே போய் நீங்கள் பாருங்க, பார்க்குறவங்க தெரிஞ்சிடும் போடும் ப்ரோ. உங்களுக்கு அப்பயே தெரியும் உதயநிதிலாம் ஆளே இல்லை. அவர் படத்தில் பார்த்தா டான்ஸ்லாம் சும்மா அப்படி கையாட்டுறது காலாட்டுறது. இவர் அப்பையிலேருந்து டான்ஸ்லாம் சும்மா ப்ரோ. தளபதியை வேற லெவலில் காமிச்சிருக்காங்க. லாஸ்ட்டில் கண்கலங்க வச்சுட்டாங்க. அந்த அளவுக்கு இருந்தது, எதிர்பார்க்கவே இல்லை. அவர் சண்டை போடுறதுலேருந்து எல்லாமே மாசாக இருந்தது. லாஸ்ட்டில் ஒரு அவர் சொன்ன டைலாக்லேருந்து அவரை காமிச்சதுலேருந்து செம்ம டச்சிங், எமோஷனலாக. இல்லை சூப்பராக இருக்குது. நிஜமாக அது சூப்பராக இருக்குது. கிரிஞ்சாலாம் எதுவுமே இல்லை. கண்டிப்பாக வந்து படம் பார்க்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்குது. வேற லெவல். உள்ளே கொண்டாடிட்டாங்க. செலிப்ரேஷன் மோடு தான் ஃபுல்லாகவே. அந்த அளவுக்கு இருந்தது. எல்லாரும் செம்ம சென்ட் ஆஃப். லாஸ்ட்லாம் எல்லாருமே அழுதுட்டாங்க உள்ள. அந்த அளவுக்கு இருந்தது. நான் கூட செம்மையாக அழுதுட்டேன். அவ்வளோ சூப்பராக இருந்தது. என்னோட ஃபஸ்ட்டு டைம் வந்திருக்கேன் இதுதான். ஆமாம், அவரோட லாஸ்ட் இதுக்கு நான் ஃபஸ்ட்டுக்கு வந்திருக்கேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. எல்லாருமே ஒருத்தரும் இந்த படத்தை வந்து பார்த்து நல்லா அனுபவிக்கணும். ரொம்ப சூப்பர். இதுக்கு மேலே தான் அவரோட இது தெரியுன்ற அளவுக்கு நல்ல வேறு லெவலில் பண்ணியிருக்கேன். அப்படின்னு சொல்கிற தனித்தனியாக பார்க்குற மாதிரி இல்லை. அவர் பண்ணது எல்லாமே நல்ல மாசாக இருந்தது. சிறப்பு சிறப்பு. அந்த மியூசிக்கும் அண்ணனோட நடிப்பும் அவ்வளவு பிளாஸ்ட் பிளாஸ்ட் பிளாஸ்ட். உன் பேரே வரலாறு, அழிச்சாலும் அழியாது, நீதானே ஜனநாயகன், தரமானவன், எங்க தங்கமானவன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறேன். நன்றி. அவ்வளவுதான். என்னடா சக்திக்கு எதிராக டைலாக் வச்சிருக்காரு. அதாவது அரசியல்ல ஒரே ஒரு பாட்டு பாடியிருக்காரு எங்க எம்ஜிஆர் ஐயா பாட்டு. ஓகேவா? சிலர் ஆசைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் பணத்துக்கும் ஊரார் கால் பிடிப்பார். ஒரு மானமில்லை அதில் ஈனமில்லை, அவர் எப்போதும் வால் பிடிப்பார். ஏண்டா அரசியல்ல வந்து மக்களை காப்பாத்துங்கன்னு சொன்னா நீங்க கொள்ளை அடிக்கிறதுக்கும் கொலை பண்றதுக்கு மேடா வரீங்க அப்படின்னு வெளுக்கிறாரு பாரு. அங்கதான் புரட்சி தலைவர் வந்து பொங்கி எழுந்து விஜய் அண்ணன் உடம்புக்குள்ள ஆவியா வந்திருக்கிறாரு. ஆமா, கண்டிப்பா தமிழகத்தையும் ஜனநாயகத்தையும் இந்த ஜனநாயகம் தான் காப்பாத்துவாரு. பிளாஸ்ட் பிளாஸ்ட் பிளாஸ்ட். அது